ரகுராம் ரூம்குள்ள போய் அவன் கைரேகையே பதிச்சு எடுத்திருக்க, அப்படித்தானே? போதும், நிறுத்துங்க அத்தை. என்னத்தை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்? இந்த வீட்ல நானும் உங்க எல்லாருக்குமே இலக்காரம் தான். அன்னைக்கு என்னடானா மாமா என்ன சவுக்கு எடுத்துட்டு அடிக்க வராரு. உங்க சின்ன புள்ள என்ன சவுக்காலேயே அடிச்சிட்டாரு. இன்னைக்கு என்னடானா நீங்க என்ன வார்த்தையாலையும் அடிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க விளையாட்டுக்காவது ஜானகி கிட்ட போய் கேப்பீங்களா? அவகிட்ட எதுக்கு நான் கேட்கணும்? அவ சொக்க தங்கம். எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஓ, உங்க மூத்த மருமக சொக்க தங்கம், நான் என்ன பித்தளையா இல்ல தொரு பிடிச்ச இரும்பா? நீங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா அத்தை? நீங்க அந்த பத்திரத்தை எடுத்தியான்னு கேட்கல, திருடியான்னு கேட்காம கேக்குறீங்க. அத்தை, இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கணுமா? சொல்லுங்க அத்தை. பார்வதி, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலம்மா. அப்படின்னா பத்திரத்தை நான் தான் திருட்டேன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்கல்ல? ஆமா இல்லன்னு எதையாவது ஒண்ணு சொல்ல. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டே போற? ஐயோ அத்தை, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ஆமா இல்லையான்னு பதில் சொல்ல சொல்றீங்க. உங்களை மதிச்சு நான் பத்திரத்தை எடுக்கலன்னு சொன்னா கூட அது எனக்கு அசிங்கம் அத்தை. நான்லாம் சொல்ல மாட்டேன் அத்தை, அப்படி ஒரு வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். உண்மை பேசுறவன் திருடனாவே இருந்தாலும் ஒரே வார்த்தையில ஒத்துக்குவான். இந்த பொய் பேசுறவங்க தான் அப்படியே சுத்தி வளைச்சு 1000 கதை பேசுவாங்க. நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க 1000 வார்த்தை பேசிதான் அத்தை ஆகணும். ஓஹோ, உங்க சந்தேகத்துக்கு நான் ஆளாக முடியாது அத்தை. அப்படின்னா நான் பத்திரத்தை எடுக்கலன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட வேண்டியதானே? அப்ப கூட நீங்க விட மாட்டீங்கல்ல அத்தை? சரி அத்தை, நான் நிரூபிக்கிறதுக்காக உங்க மேல நான் சத்தியம் பண்றேன் அத்தை. ஏய், உங்க மேல சத்தியமா நான் அந்த பத்திரத்தை எடுக்கல அத்தை. போதுமா? சித்தர் சொன்ன மாதிரி இத பார்வதி தான் பண்ணிருக்கா. இவகிட்ட கேட்டா ஒத்துக்க மாட்டா. ஹலோ, என்னாச்சு? சரி, பாத்துக்கோங்க, நான் உடனே கிளம்பி வரேன். டிரைவர், கொஞ்சம் வண்டியை ஓரங்கட்டு. சரிங்க மேடம். புவனா, அவசரமா ஒரு வேலை, நான் கொஞ்சம் போகணும். நான் உங்களை இங்க இறக்கி விட்டுறேன். ஆபீஸ்ல இருந்து வண்டி வர சொல்றேன். நீங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க. என்னாச்சு மேடம்? போன் வந்தது எமோஷனல் ஆயிட்டீங்க. கண்ணெல்லாம் வர கலங்கின மாதிரி இருக்கு. என்ன விஷயம் மேடம்? ஒன்னும் இல்ல, பர்சனல். எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். இல்ல மேடம், ஏதாவது ஹெல்ப்? எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம், தேங்க்யூ. நீங்க கொஞ்சம் இறங்கிக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சரி. டிரைவர், வண்டி எடு. சரிங்க மேடம். அண்ணே, வசுந்தரா மேடமுடைய கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அவங்க மத்தவங்களை கலங்க வச்சுதான் நான் பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அவங்க கண் கலங்கிட்டு போறாங்கன்னா அவங்க ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்கன்னு அது நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு தெரியலையே. தீபத் திருநாள் அன்னைக்கு இடத்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கிற பூஜை நடத்த முடியலன்னா அன்னைக்கு ரகுராமோட உடம்புல உயிர் இருக்காது. அந்த சிவன் மேல சத்தியம். என்னங்க, இந்த
பாலை குடிங்க. அங்க வை ஜானகி. என்னங்க ரொம்ப யோசனையில இருக்கீங்க? வேற என்ன, வசுந்தரா கிட்ட இருந்து இடத்த மீட்டு கொடுப்பேன். கார்த்திகை திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா பூமி பூஜை நடக்கும்னு உறுதியா சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு நடுவுல வசுந்தரா சிபாவையும் மச்சானியும் ஜாமீன்ல எடுக்க முடியாத அளவுக்கு கேஸ் பதிய வச்சு உள்ள தள்ளிட்டா. ஒரு பக்கம் நிலத்தை மீட்கணும், இன்னொரு பக்கம் இவங்களை வெளியில கொண்டு வரணும். யோசிச்சா ஒரு வழியும் தோணல. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பூமி பூஜை நடக்க கூடாது. அப்படி நடக்கலன்னா அந்த இடம் எனக்கு சொந்தமாயிடும். மாமாவுடைய கையெழுத்தையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன்னா பாக்கி 9 கோடியும் எனக்கே தரேன்னு சொன்னீங்க. அத எப்ப மேடம் தருவீங்க?